அது எங்க இருந்தாலும் அடிச்சுட்டு. இங்கிலீஷ்லயும் நீ விளம்பர படம் வைக்க முடியாது. நீ இங்கிலாந்துல போய் லண்டன்ல போய் கடையை வச்சுக்கன்னு அனுப்பிடுவேன், நீ கிளம்பு அப்படின்னு. என் தாய்மொழியில் எழுது, 2 மடங்கு தூய மொழியில் எழுதணும். அங்க போய் உணவகம் என்று எழுதணும், அப்படி எழுதணும். அங்க போய் பவன் புவன் சிவன் பண்ணிட்டு கொண்டே பிரிவேன் உன்னைய சொல்லிட்டேங்க. ஒழுங்கா எழுதணும், தூய தமிழ் எழுதணும். கீழே 1 மடங்கு ஆங்கிலத்துல பொது மொழியில எழுதி வைக்கலாம். இங்க அப்படி இல்லையே. போலாம் தமிழ் மீட்சியுறாத போது தமிழர் எழுச்சியுற முடிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழருங்கிற இன உணர்வு மொழி பற்று இல்லாதனால இனப்பற்று செத்து போச்சு. இனப்பற்று செத்து போனதுனால ஒன்றிணைய முடியல. அப்ப சாதி பற்று மதப்பற்று மேலோங்கி போயிடுச்சு. அப்ப நான் இந்து என்றும் இஸ்லாம் என்றும் கிறிஸ்தவம் என்ற பிரிவு வலுவாயிடுச்சு. கிறிஸ்தவரை வேட்பாளர் நிறுத்தினால் இந்து வாக்கு செலுத்த மாட்டார், இந்துவை நிறுத்தினால் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு செலுத்த மாட்டார். ஆனால் தமிழர் அவரை தோற்கடிப்பார். ஆனால் இதே ஒரு தெலுங்கரை, கன்னடரை, மலையாளியை, பீகாரியை, குஜராத்தியை போட்டுருவார், ஓட்டு போட்டுருவார். சரி, நானே உன்கிட்ட கேட்கிறேன், நீ இப்ப நட்டாவை தலைமையேற்று இருக்க, பிஜேபியில அமித்ஷாவை தலைமையேற்று இருந்த, சோனியா காந்தி இத்தாலிக்கார ஒரு அம்மாவை நீ தலைமையேற்றுக்க, ராகுல் காந்தியை தலைமையேற்றுக்க, இந்திரா காந்தியை தலைமையேற்றுக்க, நீ எல்லா இந்திக்காரனையும் தலைமையேற்றிட்டீல. தமிழன் ஒருத்தனை இவன் வேணா தலைவனாயிட்டு இருக்கானு சொல்லு, சொல்லு, நீ பாப்போம் சொல்லு. அப்படின்னா உனக்கு ஏன் அந்த உணர்வு எழுச்சி வரல, தெளிவு வரல? தெளிவு வரல ஏன்? உனக்கு மொழி பற்று இல்ல, இனப்பட்டு செத்து போச்சு. தட்ஸ் ஆல். அதுதான் முக்கியம். இப்ப இவ்வளவு பேர் கூடி இருக்கும்ல, இந்த இவ்வளவு தம்பி தங்கைகள் பிதுங்கி நிக்கிறது காரணம் என்ன? தமிழ் பற்று வந்துருச்சு, இனப்பற்று வந்துருச்சு, சாதி மத பற்று செத்து விழுந்துருச்சு. போடா அங்கிட்டு, போடா இங்கிட்டு, போடா அங்கிட்டு போடா அப்படின்ட்டான். இது தொடக்கம் தான் என் உடன் பிறந்தார்களே. 24, 26 தமிழ்நாட்டின் அரசியலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கையில தான் இருக்கும். காலம் மாறும். கெடுதல் எங்கே? தமிழர் நலம் சென்றங்கே கிளர்ச்சி செய்யுங்கிறான் புரட்சி பாவலன். அதனால என்ன விலையும் கொடுப்போம், நாங்க என்ன விலையும் கொடுப்போம். என் தாய்மொழி மீட்சிக்காகவும் தமிழரின எழுச்சிக்காகவும் எவ்வளவு வேணாலும் கடுமையாக உழைப்போம் என் உடன் பிறந்தார்களே. இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீ டூ. அத கூட காதல கூட தாய்மொழியில சொல்ல வரல அவனுக்கு. அண்ணா அண்ணா நான் உன்னை நேசிக்கிறேன்னா, நானும் தான்டா உன்னை நேசிக்கிறேன், நானும் உன்னை நேசிக்கிறேன். உன்ன கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கெடுத்த வகை போல், உன்ன கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கெடுத்த வகை போல் அதனின் எழிலை கெடுத்தனர், அடடா எழிலை கெடுத்தனர். மண்ணை படுத்தினர் அடிமை தமிழர் மாந்தனை தடுத்தனர் உயர்வில், மண்ணை படுத்தினர் அடிமை தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில். கண்ணை கெடுத்தனர் எனினும் உய்வோம், கருத்தை கெடுத்தனர், அடடா கருத்தை கெடுத்தனர். நமக்கு அடிமை விலங்கு என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே, கைகளில் கால்களில் போடப்படல, அண்ணன் வெட்டி நொறுக்கி எரிஞ்சுட்டுருவேன். ஆனால் உன் சிந்தனையில், உன் மூளையில், உன் கருத்தில் அடிமை சிந்தனை ஊறி இருக்கு. உன்னால் முடியாது என்கிற எண்ணத்தை ஊற வச்சிட்டான். என்னால முடியாது, உலகில் எவனால முடியாது என்கிற திமிர் உனக்கு வரணும். நான் ஆக சிறந்த வேண்டாங்கிற திமிர் இருக்கணும், பெருமிதம் இருக்கணும். புரட்சியாளர் கற்பிக்கிறார்ல, உங்களுக்கு என்ன? நீ யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்தை கைவிடுறா. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக வேலை செய்கிறோம், உழைக்கிறோம் என்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணுங்கிறது. நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்க? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். இந்த கோட்பாட்டில், இந்த நோக்கத்தில் அழுத்த முடியாத நம்பிக்கை ஒன்றாங்கிறது, அசைக்க முடியாத உறுதி கொண்டு இருங்கிறது. அது ரொம்ப
முக்கியமே அன்பு தம்பி தங்கைகளே, அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். பண்ணை கொடுத்த யாழை இசைக்கையில் பறையை எடுத்தனர், முழக்க பறையை எடுத்தனர்.